வணக்கம். சூரிய ஒளியிலிருந்து இயற்கையா நாம பெறக்கூடிய விட்டமின் டி பெற நாம எவ்வளவு நேரம் வெயில்ல நிக்கணும்? யாருக்கெல்லாம் விட்டமின் டி குறைபாடு இருக்கும்? நாம் வெயில்ல நிற்க வேண்டிய சிறந்த நேரம் எது? விட்டமின் டி குறைபாட்டின் அறிகுறிகள் என்ன? அதை சரி செய்ய நாம என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் பத்தி தான் இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய பொது சுகாதார இதழ்ல இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் விட்டமின் டி குறைபாட்டின் பரவல் மற்றும் காரணிகள் இந்த தலைப்புல ரிசர்ச் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. அதாவது நகர்ப்புறத்துல வசிக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது 70% பேருக்கு கடுமையாக விட்டமின் டி குறைபாடு இருப்பதாகவும், கிராமப்புறத்துல வசிப்பவர்கள்ல 20% பேருக்கு மட்டுமே விட்டமின் டி குறைபாடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்திய இந்த ஆய்வுகள் மட்டுமல்லாம விட்டமின் டி குறைபாடு குறித்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் இந்த ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. இதுல சென்னையை சேர்ந்த பலரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணதுல 66% பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருப்பது உறுதியாகி இருக்கு. ரத்தத்துல 30 நானோகிராமுக்கும் அதிகமா விட்டமின் டி இருப்பது போதுமான அளவு. ஆனா 10 நானோகிராமுக்கும் குறைவா விட்டமின் டி இருந்தா அது தீவிர குறைபாடா கருதப்படுது. உலக சுகாதார நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வுல பங்கெடுத்துக்கிட்டவங்கல்ல குறிப்பா நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்களின் சராசரி விட்டமின் டி அளவு 7.7 நானோகிராமா இருக்கு. கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுடைய சராசரி விட்டமின் டி அளவு 16.2 நானோகிராம் அளவாக இருக்கு. ஆனா இந்த ஆய்வுகளின் முடிவின்படி பார்த்தா கிராமம் நகரம் என 2 பகுதிகளில் இருக்கிறவங்களையும் இந்த விட்டமின் டி குறைபாடு விட்டு வைக்கல. குறிப்பா கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்க விட்டமின் டி குறைபாட்டால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் டி பற்றாக்குறையால ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் சொல்லுது. சென்னை போன்ற வெப்பமண்டல நகர்ப்புற பகுதிகளில் ஆண்டு முழுவதுமே சூரிய ஒளி கிடைச்சாலும் நகர்ப்புற மக்களுக்கு அதிக அளவில் விட்டமின் டி குறைபாடு இருப்பதற்கான காரணம் என்ன? மனித உடலுக்கு தேவையான விட்டமின் டி சூரிய ஒளி மற்றும் சில உணவுப் பொருட்கள்ல இருந்து இயற்கையா கிடைக்குது. அதிலும் பெரும்பாலான விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து தான் கிடைக்குது. சயின்டிபிக்கலி ஹியூமன் ஸ்கின்ல நேச்சுரலாவே 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ன்ற மாலிக்யூல் உற்பத்தி பண்ணும். இப்போ சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது இந்த 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் மாலிக்யூல் ஆட்டோமேட்டிக்காவே விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற பேர்ல வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஆபீஸ் உள்ளேயும் முடங்குறதுனால விட்டமின் டி குறைபாடு ஏற்படுது. அப்படியே நம்ம வெயில்ல போனாலும் பொல்யூஷன்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறோம்ன்ற பேர்ல கிளவுஸ் அண்ட் மாஸ்கால நம்ம உடம்ப மறைச்சிக்கிறதால ஸ்கின்ல சன்லைட் படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. இதனால சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டியின் அளவு போதுமான அளவு கிடைக்கிறது இல்லை. இந்த விட்டமின் டி குறைபாட்டை நம்ம சரி பண்றதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுபடி ஒரு நாளைக்கு மினிமம் 2 hours நம்மளோட ஸ்கின்ல சூரிய ஒளி படுற மாதிரி நடமாடணும். இதனால ஹியூமன் பாடிக்கு போதிய அளவான 30 நானோகிராம் விட்டமின் டி பெற முடியும். குறிப்பா காலை 11 மணி முதல் 2 மணி வரை நீங்க வெயில்ல நடக்கலாம். அதிகாலை வெயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி அளவை விட இதுல அதிகமா கிடைக்கும்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் சொல்லுது. இந்த விட்டமின் டி குறைபாட்டோட அறிகுறி கை கால் வலி மட்டும் இல்ல, டிப்ரெஷன் கூட விட்டமின் டி டெஃபிஷியன்சியோட ஒரு அறிகுறி தான். பரபரப்பா ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஸ்டைல்ல பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.